வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு என்ன நடக்கப் போகின்றது என்று உனக்கு தெரியுமா தங்கமே? உன்னுடைய துணை உன் கண் முன் வந்து நிற்கப் போகின்றார். சிலர் பேச்சில் கோபமும் சத்தமும் இருக்கின்றது என்றால் அவர்கள் தவறானவர்கள் என்று அல்ல. அவர்கள் இந்த உலகத்திற்கும் அவர்களை நம்பி இருப்பவர்களுக்கும் உண்மையானவராக இருக்கிறார் என்று அர்த்தம். உன் துணை என்னத்தான் உன்மேல் கோபப்பட்டாலும் அவர் எப்பொழுதும் உனக்கு ஒரு நல்ல மனிதராகவும் உண்மையாகவும் தான் இருக்கின்றார் தங்கமே. வாழ்க்கையில் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இருக்காது. உன்னுடைய உள்ளமும் அவருடைய உள்ளமும் ஒரே போல்தான் இருக்கின்றது. இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இந்த காலத்தின் நியதி. அதனால் அவராகவே உன் கண் முன் வந்து நிற்கப் போகின்றார். நீ சந்தோஷப்படும் அளவிற்கு ஒரு காரியத்தை அவர் செய்ய போகின்றார் தங்கமே. முள்ளின் திறமையை கற்றுக்கொள். ஏனென்றால் முள்ளின் திறமை என்னவென்றால் காலால் மிதித்தவனை அவன் கையாலே எடுக்க வைப்பதுதான். சைக்கிள் முதல் முறை ஓட்டும் பொழுது கீழே விழுந்து விடுவோமோ என்று பயந்து இருந்தால் சைக்கிள் ஓட்ட பழகியிருக்க முடியாது. அது போலத்தான் வாழ்க்கை தங்கமே. கஷ்டங்களை பார்த்து பயந்து விட்டால் வாழ்க்கையில் வரும் பல மகிழ்ச்சிகளை உன்னால் காண முடியாது. இப்பொழுது உனக்காக உன் துணை வந்திருக்கின்றார். அவருடன் இனி உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு. நீ சந்தோஷப்படத்தான் அவர் இப்பொழுது நல்ல செயல்களையும் நல்ல காரியங்களையும் செய்து வருகின்றார். இனி என்னுடைய வாழ்க்கை உன்னோடு மட்டும்தான் என்று கூறி உன் கண் முன் வந்து திகைத்து நிற்கப் போகின்றார் தங்கமே. அப்பொழுது உன்னுடைய மனதில் எந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த சூழ்நிலையும் இந்த கஷ்டங்களும் நிரந்தரமானவை அல்ல. நிச்சயம் சூழ்நிலை மாறும் தங்கமே. நல்லதே நடக்கும். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்களே மனதை பலப்படுத்தும். அனைத்து கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நேரத்தை அடைகின்றார்கள். அதேபோல் என் பிள்ளையும் நீயும் நல்ல நேரத்தை அடைந்து விட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.